பி வேலுமணி அவர்களே, சி.வி. சண்முகம் அவர்களே, விஜயபாஸ்கர் அவர்களே, காமராஜர், நத்தம் விஸ்வநாதன் எல்லாமே முன்னாள் அமைச்சர்களுக்கு பூரா நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். உங்களிடம் கட்சி பொறுப்பை நாங்கள் ஒப்படைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பன்னீர்செல்வம் மாதிரி யாருக்காவது கொடை பிடிக்க போகிறீங்க. அதைத்தான் நீங்கள் செய்வீங்க. எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் இப்படித்தான் கூடி இருந்தார். அடுத்த கட்சிகளோட ஒன்றிணைந்து இருந்தார். ஏன்னா யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம பதவி தப்பிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இன்னொரு கட்சிக்கு போனோம்னா நம்ம கட்சி பதவி அப்படிங்கிறத அவர் பார்க்கல. அவர் நம்ம இன்னொரு கட்சிக்கு போகிறோம்னா நம்ம வச்சுருக்கிற பணங்காசு சம்பாரிச்சதை பார்த்துக்கலாம். யார் ஆட்சிக்கு வந்தாலும் நாம் பொருளை காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிற அந்த வேகத்திலேயே இருந்தார். அதே வேகத்தை தான் நீங்களும் கடைப்பிடிக்கிறீங்க. இல்லை ஒன்றும் மந்திரியாக இருக்கணும், இல்லைன்னா எப்படியோ சம்பாதிக்கணும் அப்படின்னு. மக்களுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடல. உங்களுக்கு நல்லாவே தெரியும், மக்களிடம் காசு நிறையா செலவு பண்ண கட்சிகள் இருக்குது. அந்த கட்சிகளுக்கெல்லாம் ஓட்டு போடாமல் 2 கும்பலும் மாற்றி ஓட்டு போட்டுருக்குன்னா என்ன காரணம்? அதனால நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ பன்னீர்செல்வம் பண்ணணும் அதே வேலையை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. எடப்பாடி கே. பழனிசாமி என்னும் அவர் இவ்வளவு நாளாக கட்டி காமாச்சு ரெட்டலைங்கிற கட்சியை கொண்டு வந்து அவர் கைக்கு சேர்த்துருக்காரு. இப்போ ரெட்டலை கட்சினாலே அவர் தான் அப்படிங்கிற பின்பத்தை உண்டு பண்ணியிருக்காரு. நீங்கள் இன்னொரு தடவை ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு உடச்சிக்கிட்டு போய் தொகுதிக்கு ஒரு 3000 ஓட்டையோ 4000 ஓட்டையோ பிச்சுக்கிட்டு தான் அலையலாம். மக்கள் மனசில் நீங்களாம் இன்னும் இடம் பிடிக்க ரொம்ப நாள் ஆகும். நீங்கள்லாம் யார் என்ன ஏது அப்படிங்கிறது இப்போ தான் மக்களுக்கே தெரிஞ்சிருக்கு. நீங்கள் இந்த கட்சியை காப்பாற்ற வந்திருக்கிறீங்களா, ஒழிக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்களா அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் இப்போ தான் பேசுபொருளாக இருக்குது. யூடியூப், ஃபேஸ்புக்கில் நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்களோட விஸ்வரூபத்தை பூரா காரி காரி துப்புது மக்கள். நீங்கள் ஒரு நல்ல மனுஷனாக இருந்தால் இந்த கட்சியை வளர்க்குறதுக்கான மூமெண்ட்டை அடுத்த தடவை 5 ஆண்டில் நம்ம ஒரு ஆளாக ஆகணும். இந்த கட்சி ஏன் இவ்வளோ தூரத்துக்கு இப்படி ஆச்சு, இப்படிக்கு என்ன போனதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கவனித்து உத்து பார்த்துருக்கணும். வந்து ஆட்சியில் வந்து எம்எல்ஏ ஆகி 2 நாள் 1 நாள் கூட தாங்க முடியல. செங்கோட்டையன் எங்கே இருந்தார் சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் கட்சியில் இருந்தார். கட்சியை விட்டு நீக்கும் போது நீங்கள் 5 பேர் கூட தான் இருக்கிறீங்க. இன்றைக்கி அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்த செங்கோட்டையனுக்கு எவ்வளோ வயிறு எரிஞ்சிருக்கும். இந்த கட்சியை விட்டு நம்மளை அனுப்பும்போது இத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, இத்தனை பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. உங்களை கட்சி பதவியிலேருந்து தூக்கிறதுக்கு அவர் எவ்வளோ ஐடியா பண்ணி எத்தனை பேர்த்த தூக்கியிருக்காரு. அவர் திறமசாலியா, நீ திறமசாலியா? அவர் பேச்ச கேட்டுட்டு நீ ஒரு 30 வருஷம் 40 வருஷமாக அந்த கட்சியில் கிளை துண்டனாக இருந்தேன், அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொன்னியே. அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இப்போ ஒரே ஒரு ஆள் பேச்சை கேட்டுட்டு போய் எவ்வளவு கெட்ட பேரை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறேன். இன்னைக்கு அவர் இன்னைக்கு மந்திரியாக இருக்கிறார் அப்படின்னா அவர் செஞ்ச சாதனைக்கு மந்திரியாக இருக்கார். உன்னையும் கட்சி மந்திரி பதவி ஒரு மாவட்ட செயலாளர் பதவியிலேருந்து தூக்கியிருக்கார் பற்றியா. இப்போ எம்எல்ஏ பதவியும் தூக்க சொல்ல போகிறாங்க. இப்போ உன்னோட அழிவு காலம் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு? ஒரு வேறு கட்சிக்கு உன் கட்சியில் இருந்து போன அவர் உன்னையோட இதை அவர் வெளியே தூக்குறாருன்னா அவர் திறமசாலியா, நீ திறமசாலியா? நீ நல்லா ஒத்து கவனிக்கணும். கடைசியாக அந்த தேங்காய் கதை தான் உங்கள் கதை. வந்த மசுரு வா, உள்ள மசுரு அது வா போ அப்படின்னு சொன்ன கதை தான் உங்களுக்கு இது பொருத்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.